வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 11வது தேசிய கைத்தறி தின கொண்டாட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தலைமையேற்கிறார். சிறந்த நெசவாளர்களுக்கான தேசிய கைத்தறி விருது மற்றும் கபீர்தாசர் கைத்தறி விருதையும் அவர் இவ்விழாவின் போது வழங்கி சிறப்பிக்கிறார். தலைநகர் டெல்லியில் பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் ஒரே இடத்தில் செயல்பட ஏதுவாக கட்டப்பட்டுள்ள 3ஆம் கட்ட கர்த்தவ்ய பவன் கட்டிடத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். கர்த்தவ்ய பத்தில் இருந்து அவர் இன்று மாலை நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் புதுடெல்லியில் செயல்படும் பூசா இன்ஸ்டிடியூட் வேளாண் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நாளை MS சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். உணவு மற்றும் அமைதிக்கான முதலாவது MS சுவாமிநாதன் விருதையும் அவர் வழங்கி சிறப்பிக்கிறார். வீட்டு அளவிலான வருமானம் குறித்து கணக்கெடுப்பு நடத்த தேசிய புள்ளியியல் அலுவலகம் திட்டமிட்டுள்ளதாக மத்திய திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். தேசிய மகளிர் ஆணையத்தின் யசோதா AI எழுத்தறிவு திட்டத்தின் கீழ் இவ்வாண்டு மே மாதம் முதல் இதுவரை நாடு முழுவதும் சுமார் 2500 பெண்களுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு சாவித்ரி தாக்கூர் இன்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். புதுச்சேரியில் 11ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பித்து இடம் கிடைக்காதவர்களும் அண்மையில் 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களும் குருசுக்குப்பம் NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாளை தொடங்கும் 3 நாள் கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம் என பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகள் காரணமாக இன்றைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.